ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை கொஞ்சம் தேவையான அளவும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, நம்ம காரத்துக்கு வரமிளகாவும் சேர்க்க போகிறோம். மிளகு பார்த்து சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வறுபட்டதுமே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் சின்ன சைஸ் தக்காளி 2 தான் சேர்த்துருக்கேன். புளிப்பு கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்குறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி அரைக்கிறப்போ சட்னி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி தோசை, இட்லி, அரிசி மாவு ரொட்டி, ராகி ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். துவையலாகவும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். உப்பு போட்டு வதக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். உங்களுக்கு சட்னி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வதங்குனது போதும். இப்போ மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப மையாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நான் அரைக்க தண்ணி எதுவும் சேர்க்கலை, வதக்கினதை அப்படியே அரைச்சேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி ரைஸ் கூட துவையலாகவும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் துவையல் மாதிரியும் சாப்பிட்லாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் இட்லிக்கு வச்சு தான் சாப்பிட்டோம். பாருங்கள், இப்போ தாளித்து கொட்டியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி கூட தான் வச்சு சாப்பிட்டோம். சாஃப்டான இட்லிக்கு சட்னி சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.